கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம பாருங்க, கிராமங்களில் சிட்டியில் அதிகமாக பாருங்க நாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சிட்டியில் கூட இருக்குது, கிராமத்தில் கூட இருக்குது. பறவைகள் பாருங்க நிறைய வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் என்னென்னா அன்னைக்கு இறைய அப்படியே தேடும், எது கிடைக்கு, சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அலையுது. சரி, இது ஏன் அப்படிலாம் இறைய தேடி அலைய ஆண்டவர் வைத்தார்னா, நம்ம பாருங்க 1 ராஜாக்கள் 14:11 எரேபியாவின் சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியில் சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும், கர்த்தர் உரைத்தார். இப்படி ஒரு சாபம் எரேபியாவின் சந்ததியாருக்கு இருந்துச்சுங்க. இவங்க விக்கிரக ஆராதனை உடையவர்கள். இவர்களுடைய சரீரம் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எரேபியா மட்டும்தான் கல்லறையில போய் அடக்கம் பண்ணப்பட்டார். மற்ற அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, இவர் ஒரு ராஜா, ஒரு சந்ததியார். இவங்க விக்கிரக ஆராதனைகள் செய்ததுனால இவருக்கு கர்த்தருடைய சாபம் வந்துட்டு. அதனாலதான் இந்த நாயெல்லாம் பாருங்க, எவ்வளவுதான் வீட்டில் சாப்பாடு அங்கங்கே கிடந்தாலும் ஏதாவது திங்கிறதுக்கு கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெருவா சிட்டிக்குள்ள அலையும். பறவைகள் பாருங்க, அவுட்டர் சைடு சிட்டிக்கு வெளியே உள்ள பறவைகள் நிறைய நின்று அப்படியே திங்கிறதுக்கு யாராவது கிடக்காதான்னு அலையும். இது எதுக்கு அலையுதுன்னா, சாபம் பிடிச்சவங்களுடைய சரீரம் இருக்கு பாருங்க, அதை திங்கிறதுக்கு. அதனாலதான் இந்த சாபத்தை எரேபியன் சந்ததியாருக்கு கொடுத்தார். இப்பவும் இந்த உலகத்துல எரேபியன் சந்ததியார் வருங்க, வெளியில போயிருப்பாங்க கடைக்கு, அப்போ அந்த இடத்துல டக்குன்னு ஹார்ட் அட்டாக் இறந்துருவாங்க. இப்போ உடனே அந்த பாடியை தூக்கிட்டு போறதுதான் 108 தூக்க மாட்டாங்க, கருப்பு வட்டி தூக்கும். இந்த மாதிரிலாம் பறவைகள் நாய்கள் தின்றக்கூடாது, சரீரத்தை கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போனா வெளியில கிடந்துச்சுன்னா நாய் தின்றும். இப்படி எரேமியா சந்ததியாருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு சந்ததியார் பாருங்க, யூதா 1:14 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான யோனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமான அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை